தெரியாது. இந்த ஆப்ஷனெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யஷாஸ்வி சர்மா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இப்போ ரொம்ப ரீசெண்டாக அவருடைய அப்பாவுக்காக ஒரு லேப்டாப்பை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த டெலிவரி பாய் என்னைக்கு டெலிவரி டேட்டோ அன்னைக்கு அதே மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒரு டெலிவரி பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு சார் ஓடிபி வந்துருச்சு இல்லை, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு இருக்காப்புல. அவங்க அப்பா ஓடிபி சொல்லிட்டு அந்த பேக்கேஜை வாங்கி வச்சுட்டாப்புல. வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெறும் சோப்பு கட்டிகள் மட்டும்தான் இருந்திருக்குது. எதுக்கு? லேப்டாப்புக்கு பதிலாக. அவர் ஷாக் ஆகி போய் உடனே இந்த யஷாஸ்வி சர்மாவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. யஷாஸ்வி சர்மாவும் நேராக கஸ்டமர் கேர் கால் பண்ணி முறையிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை. அவங்க சைடில் இருந்து அப்படியே இந்த விஷயம் அடுத்து எஸ்கலேட் ஆகி மேல் லெவலுக்கு போய் கடைசியாக இந்த சீனியர் மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் கேரில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் கடைசியாக சார் இது எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது, எங்களுடைய பாலிசி அண்ட் ப்ரொசீஜருக்கு உட்பட்டு எல்லாமே கைமீறி போயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது, தப்பு உங்கள் சைடில் தான் இருக்குது, நீங்கள் ஓடிபி எது கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் இவங்களுக்கு விஷயமே புரிஞ்சிருக்கு. அவருக்கு என்ன புரியுறது? நம்மளே எடுத்துக்கங்களேன், நம்ம ஒரு ஃபோனை ஆர்டர் பண்ணுறோம், உடனே டெலிவரி பாய் வந்து நம்மகிட்ட கொடுக்கும்போது சார் ஓடிபி சொல்லுங்கள் அப்படிங்கிறா, நம்ம ஓடிபியை கொடுத்துட்றோம், அந்த பேக்கேஜை வாங்கிக்கிறோம். கரெக்டாக? இங்கே தான் நம்ம தப்பே பண்ணுறோம். இந்த ஓடிபி நீங்கள் பேக்கேஜை கொடுக்கறதுக்காகத்தான் இவர் தான் கஸ்டமரு அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஓடிபி நமக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த புரிதலே தப்பு. அந்த ஓடிபி அதுக்கே கிடையாத மக்களே, ஒழுங்காக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஓடிபி எதுக்குன்னா, நீங்கள் அந்த பேக்கேஜை டெலிவரி பண்ண வர்றாரு பாருங்க ஒரு பாய், அவர்கிட்ட சார் இந்த பேக்கேஜ் என் கண்ணு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காமிங்க, நான் ஆர்டர் பண்ண ஒரு ஃபோன் இப்போ நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனு, அதுக்கான சார்ஜரு, அதுக்கான இந்த 3.5mm ஜாக் பின்னு எல்லாமே கரெக்டாக இருக்கா உள்ள, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆமாம் சார் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி ஃபோனு எல்லாமே அதே கலர் கிளியராக இருக்குது, ஓகே கொடுத்துருங்க அந்த பேக்கேஜை பேக் பண்ணி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஓடிபியை கொடுக்கணுமா. இதை செக் பண்ணாமல் நீங்கள் ஓடிபியை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கஸ்டமர் எல்லாத்தையும் பிரித்து பார்த்து ப்ராடக்ட் இதுதான் அப்படிங்கிறத செக் பண்ணி அவர் புரிஞ்சுக்கிட்டு டெலிவரி பாய்கிட்ட அந்த ஓடிபியை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கு ஓகேங்க, ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் த டெலிவரி, ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஸ்பெக்டட் எவ்ரி திங் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தமாமா. இது பல பேருக்கு நம்மள தெரியாது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த பேக்கேஜை நம்ம வாங்கணும்னாவே ஓடிபியை சொன்னா தான் அந்த பேக்கேஜை தருவான் போல நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது தப்பு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அமேசானில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதை டேர்ம் பண்ணுறாங்க அவங்க. இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறது தான் இப்போ நான் சொன்ன ப்ராசஸ். இப்போ நம்ம ஒரு லேப்டாப் பார்க்குறோம், அந்த லேப்டாப்பை புக் பண்ணி ஃபைனலாக 50,000 ரூபா வருது சார், ஓகே பே பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஃபைனலாக பேமெண்ட்டுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்டுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்குது, அமேசானில் இருந்தால் ஓப்பன் பாக்ஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கேயே. அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு டெலிவரி அப்போ இந்த ஓடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த ஓடிபியை நான் சொன்ன மாதிரி கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் எனக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிச்சு எனக்கு ஓகேனா மட்டும்தான் நான் ஓடிபியை கொடுப்பேன். நான் ஆர்டர் பண்ண விஷயமே கிடையாது இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஏதோ டெலிவரி தப்பாக வந்துருச்சு, நம்ம ஒரு கலர் ஃபோன் ஆர்டர் பண்ணால் அவன் ஒரு கலர் டெலிவரி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாகவே ஓடிபி கொடுக்க முடியாது தம்பி, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு இமீடியட்டாக ஒன்று ரீஃபண்ட் பண்ணுங்கள், நான் புதுசாக வேறு ஃபோனை புதுசாக நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன், புது ஆர்டரை அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சு தெரியுமா? நம்ம யஷாஸ்வி சர்மாவுடைய கேஸில் அவங்க அப்பா ஓடிபியை கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா செக் பண்ணிட்டு தான் ஓடிபியை கொடுத்துருக்கணும், அவர் எப்படி கொடுத்தாரோ அது எங்களுக்கு தெரியாது, ஒரு வேளைக்கு அவருக்கு இந்த அவேர்னஸே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓடிபி எதுக்குன்னு. ஆனால் அவர் கொடுத்து விட்டாரு, கதை முடிஞ்சு போச்சு. எங்கள் சைடில் இருந்து இது அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவரே அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓடிபியை கொடுத்துருக்காருங்கிறது தான் எங்களுடைய புரிதல், இதுதான் எங்களுடைய இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்களாம் அங்கே. இப்போ யஷாஸ்வி சர்மாவை பொறுத்தளவுக்கு அந்த பையன் டக்குன்னு கொடுத்துட்டு ஓடிபியை வாங்கிட்டு உடனே போயிட்டான் அப்படிங்கிறதுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் என் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி உள்ளே எங்கள் அப்பா அதை பிரிக்கும் போது உள்ள சோப்பு கட்டி தான் இருந்துச்சுங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. இது ரெண்டையுமே நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு அனுப்பியுமே எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஃப்ளிப்கார்ட் கைவிரிச்சிட்டாங்க. அதனால இந்த கேஸை இந்த வீடியோ ஆதாரத்தோடு எடுத்துக்கிட்டு நான் கன்சியூமர் கோர்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த யஷாஸ்வி சர்மா. அவரே இன்னொரு மேட்டரையும் கேட்டிருக்காரு, நல்ல வேலைக்குங்க என்கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்க்கான அந்த ஆதாரம் இருந்தது, இது இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன சொல்லி வீடியோவோட கொடுத்தே ஃப்ளிப்கார்ட் ஒத்துக்கலங்கும் போது ஒன்றுமே கொடுக்காம எதை வச்சு நீங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்?
எதை வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியும்? அதனால ஓடிபி கேட்டால் மக்களே புரிஞ்சுக்கங்க, நம்ம அந்த சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா 500 ரூபாய்க்கு ஹெட்செட்லாம் ஆர்டர் பண்றோம்ல, இதுக்கெல்லாம் ஓடிபியே வராதான். ஓடிபி எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கேட்ஜெட்ஸ் மாதிரி, இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஒரு 20,000 30,000 50,000 அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப ஹையர் ப்ரைஸ்டாக இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் ஓடிபி கொடுக்கப்படும். காரணம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி சம்பந்தப்பட்ட சமாச்சாரம்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களாமா இந்த மேட்ரை. இது தெரியாம வர்ற பயபுள்ள சார் ஓடிபி கொடுக்கணும்னு நம்மளும் இழிச்சுக்கிட்டு 6 நம்பர் இருக்கு அந்த டிஜிட்டை கொடுத்து விட்டுறோம். ஓடிபியை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரித்து பார்த்து செங்கலே இருந்தாலும் ஃபோனுக்கு பதிலாக செங்கலை வச்சு நம்மளா வீடு கட்டுறதை கட்டிக்க வேண்டியதான். எதையும் ரிட்டர்ன் வாங்க முடியாது, ரீப்ளேஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க.